இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சியிலும் ஒன்று கூடி போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அந்த பின்னணியில் தான் நாங்கள் கலந்து கொள்வதுன்னு முடிவெடுத்திருக்கோம். மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து யார் கலந்துக்கிறீங்க? குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன? கடந்த காலங்களில் இடதுசாரிகள் ஒன்றாக இணைந்து விவசாய பிரச்சனைக்காக பல இயக்கங்கள் வந்து நடத்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நானும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தோட பொதுச் செயலாளர் பி சண்முகமும் நாளை கலந்துக்கிறோம். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கமும் தொடர்ந்து பல போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாளை வருகிற போது ஒட்டுமொத்தமாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலத்துக்கு விவசாயிகள் விவசாயத்தொழிலாளர் குடிநீர் பற்றாக்குறை வருகிற போது இதற்கு ஒரு மாற்று ஆலோசனையை கண்டிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் முன்வைப்போம். சார், இப்போ வந்து திமுகவை இந்த விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விமர்சனம் செஞ்சுருக்கீங்க. இந்த நிலையில் எதன் அடிப்படையில் இப்போ இந்த திமுகவுக்கு இந்த ஆதரவு, இதற்கான காரணம் என்ன சார்? அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டம் நடைபெறுகிற போது ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கும் மாறுபட்ட கருத்து இல்லைன்னு யாரும் முடிவுக்கு வர முடியாது. ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த பிரச்சனையில் நம்ம வந்து ஒரு காமனாக ஒரு பொதுவான பிரச்சனை முன்னிறுத்தி தான் நம்ம வந்து போராட்டத்துக்கு மொத்தம் அழைப்பிட முடியும். இப்படி அனைத்து கட்சி கொடுத்து கலந்து கொள்வதாலேயே கட்சிகளுக்குள்ளே வந்து மாறுபட்ட கருத்து இல்லைன்ற அப்படி முடிவுக்கு வந்துட வேண்டாம். அரசியல் என்பது வேறு, மக்கள் பிரச்சனை என்பது வேறு. தேங்க்யூ சார். தமிழக அரசு என்ன பண்ணணும்? எனக்கு குறிப்பாக ஒரு ஆர்டியில் வந்து 82 விவசாயிகள் உயிரிழந்திருக்காங்க, தற்கொலை நடந்திருக்குன்னு தமிழக அரசு. இந்த காலகட்டத்தில் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை என்னவாக இருக்கு? வறட்சிக்கு நிவாரணம் அளிக்க வேண்டிய இந்த பிரச்சனையில் பிரதானமான பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது. மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டோ அல்லது மாரடைப்பால் இறந்த அந்த விவசாயிகள் அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணம் கொடுக்கணும், குடிநீர் பற்றாக்குறை உடனடி நடவடிக்கை எடுக்கணும். ஆக பிரதானமான பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது என்றாலும் மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாளை நடக்கக்கூடிய கூட்டத்தில் அதை நாங்கள் வற்புறுத்துவோம்.